வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு கேதுவுடன் இணைந்த கோள்கள் செயல்பாடு எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இப்போ ஒவ்வொரு கோளின் இயல்பு என்ன சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன், ஓகேங்களா? கேது, ரைட், அதை வச்சுருவாங்க. நீ சூரியனின் இயல்புகள் என்ன? அதிகாரம், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த இயல்பு. ஆன்மா என்ற இயல்பு. சந்திரன், அன்பு, பண்பு, பாசம், நேசம், பற்று, அனைவரும் இருக்க வேண்டும் என்ற இயல்பு. செவ்வாய், வீரம், வேகம், கோபம், ஆத்திரம், அவசரம், சட்டென்று குதித்திடுபவன், சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, வீரியம், அடித்தடி, கொலை, காவல்காரன், காவல்துறை, இராணுவம் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்காரர்கள். செவ்வாய். புதன் என்று சொல்லக்கூடிய இதுங்க அறிவாளி, திறமைசாலி, புத்திசாலி, தந்திரசாலி, சந்தர்ப்ப சமயோஜித புத்தி உடையவன் புதன். நிபுணன், தாய்மாமன், அம்பாசடரு, மெசஞ்சரு, நெகோசியேட்டரு, ஆடிட்டரு, ஆவணங்கள், எழுத்துக்கள், இதெல்லாம் புதன். சரி. குரு, ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், பாவ மன்னிப்பு அளிக்கக்கூடியவர், அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு. சுக்கிரன், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான இன்பங்களுக்கும் தலைவன் சுக்கிரன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான திருவிழாக்களுக்கும் தலைவன் சுக்கிரன். இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான கேளிக்கைகளுக்கு தலைவன் சுக்கிரன். திருமணத்திற்கு சுக்கிரன், காதலுக்கு சுக்கிரன், ஆடல், பாடல், இசை என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், கவர்ச்சிக்கு சுக்கிரன், ஆடம்பரத்திற்கு சுக்கிரன். சனி, ஆயுளுக்கும் அவன்தான், உழைப்புக்கும் அவன்தான், கடின உழைப்புக்கு அவன்தான், கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய அவன்தான், சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அவன்தான், தூய்மை பணி என்று சொல்லக்கூடிய அவன்தான், தனித்து விடப்பட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடியவன் அவன்தான், ஒதுக்கி வைக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடியவன் அவன்தான், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான கேடுகளுக்கும் தலைவன் அவன்தான், சிறைச்சாலைக்கு அவன்தான், தடை தாமதம் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு தலைவன் அவன்தான், துக்கத்துக்கு தலைவன் அவன்தான், துயரத்துக்கு தலைவன் அவன்தான், கஷ்டத்துக்கு தலைவன் அவன்தான், நஷ்டத்துக்கு தலைவன் அவன்தான், அடிமைக்கு கொத்தடிமைக்கு தலைவன் அவன்தான், வறுமைக்கு தலைவன் அவன்தான். சனியன். பசி, பட்டினி, பஞ்சத்துக்கு தலைவன் அவன்தான், தாழ்மையான செயல்பாடுகளுக்கு தலைவன் அவன்தான், தாழ்மையான எண்ணங்களுக்கு தலைவன் அவன்தான். சனியன். இது கோள்களின் இயல்புகள். இந்த கோள்களோடு கேது சேரும் பொழுது கோள்களின் இயல்பான நிலையிலிருந்து கோள்களின் இயல்பான நிலை என்ற அந்த இயல்பான நிலையை விட்டுவிட்டு இயல்புக்கு மாறான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி அந்த கோள்களின் இயல்புகளை வளரவிடாமல் தடை செய்யக்கூடியவன் இந்த கேது. இதான் உண்மை. கேதுவின் செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும். ஒரு கோள்
நிலையிலிருந்து இயல்பற்ற நிலைக்கு திசை திருப்பி விடுபவன் கேது. அந்த கோளின் இயல்புகளை வளரவிடாமல் தடை செய்யக்கூடியவன் கேது. எப்படி தடை செய்யுமா? விட்டேத்தியான மனநிலை, விரக்தி, வெறுப்பு, சாமியார்த்தனம், சந்நியாசத்தனம் அப்படிங்கிற ஒரு இதுல பூத்திருவான். அந்த கோள்களின் இயல்புகளோடு இயல்புகள் கலந்துருங்கிறது யதார்த்த உண்மை. இதுதான் கேதுவின் இயல்புகள். இதுதான். அது மட்டுமல்ல, ராகு கேதுக்கு உச்சபலம் இல்லை. அதாவது நாங்கள் ஷட்பலத்தில் ராகு கேதுக்கு ஸ்தான பலம் என்பதே கிடையாது. நாங்கள் ராகு கேதுவை ஒரு எக்லிப்டாக நாங்கள் நிழலாக சுத்த விட்டுருக்கோம் வானத்தில். விஞ்ஞானிகள் என்ன இல்லாத கூட இருப்பதா நினைச்சு கற்பனை பண்ணி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எங்களை விஞ்ஞானிகள் ஏசுறாங்க, எங்களை ஜோதிடர்களாக எங்களை ஏசுகிறார்கள். ஆனால் விம்சோத்திரி திசை நம்ம கொடுத்துருக்கோம் ராகுக்கு. ராகுக்கு 18 வருஷமும் கேதுக்கு 7 வருஷமும் விம்சோத்திரி திசை கொடுக்குறோம். விம்சோத்திரி திசையில் அடிப்படையில் தான் இன்னைக்கு இயங்குகிறது. ராகுவும் செயல்களும் நடக்கிறது, கேதுவின் செயல்களும் நடக்கிறது. உச்சம் நீச்சம் ஸ்தான பலத்தில் இல்லை. அதனால் ராகுக்கு கேதுக்கு பார்வை பலன் இல்லை என்பது எங்களுடைய அபிப்பிராயம். இதான் உண்மை. இதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இதுவே உண்மை. கேதுவின் இயல்புகள் வேறு, ராகுவின் இயல்புகள் வேறு. இங்கே மனிதர்களுக்கு ஜோதிடம் சொல்லுகிறோம், விலங்குகளுக்கு அல்ல. கோள்கள் என்பன மனிதனின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு கோள்களும் ஒரு உணர்வுகளே. இந்த கோள்களை கமர்ஷியலாக பார்க்காமல் ஒரு உணர்வுகளாக பார்த்தோமே ஆனால் ஜோதிடம் மக்களுக்கு சரியான வகையில் சென்று சேர்கிறது. கோள்கள் என்பது விற்கும் பொருள் அல்ல, பரிகாரத்திற்கு கடைபிடிக்கக்கூடிய வேலை அல்ல. ஜோதிடம் என்பது உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. இந்த உணர்வுகளோடு இந்த உணர்வுகள் சேரும் பொழுது மனிதன் எந்த உணர்வுகளுக்கு ஆட்படுகிறான் என்பதை சொல்வதுதான் ஜோதிடம். காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறைவேதம், யுக்தி சுருதி, அனுபவம், யூகம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகத்தில் இதை அனைத்தும் சரிபார்த்து ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னோட விருப்பம். ஜோதிடம் உண்மை. ஆனால் ஜோதிடம் இன்னைக்கு ஜோதிடம் அடிப்படையை விட்டுவிட்டு மாறான, அதாவது புதுசாக ஜோதிடம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். கமர்ஷியல் பாயிண்ட் கொண்டு போயிட்டாங்க. ஜோதிடம் என்பது உணர்வுகளை விட்டு இயல்புகளை விட்டு கமர்ஷியல் பொருளாக ஜோதிடம் மாறிவிட்டது. இதுதான் உண்மை. கமர்ஷியல் என்றைக்கு ஜோதிடத்துக்குள்ள வந்ததோ அப்ப ஜோதிடம் அவர்களிடம் விலகுகிறது. அதனால்தான் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் தான் உண்மை. மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்படுகிறார்கள். ஜோதிடத்தை உணர்வுகளாக பாருங்கள், மனிதனின் உணர்வுகள். இதுதான் சரியா வரும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ நான் பேச வந்திருக்கேன். ஒழிஞ்சு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.